அந்த படத்துல விஷால கதையை முடிக்க சொல்லி ஒரு குரூப் கிட்ட பேசுவாங்க. அந்த குரூப் போய் வில்லன் கிட்ட நீங்க ஒன்னும் அவரை தொட்டிடலையே அப்படின்னு பயந்து கேட்பாங்க. அதே மாதிரிதான் ஸ்டாலினும் அவரோட பையன் உதயநிதியும் பொன்முடி கிட்ட வந்து புலம்புவாங்க, எங்களை திட்டுறாரு சிவிஎஸ். உடனே பொன்முடி பயந்து நீங்க ஒன்னும் அவரை திட்டிடலையே அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு தைரியமான ஒரு வீரன் தான் நம்ம அண்ணன் சிவிஎஸ் அவர்கள். இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணன் சிவிஎஸ் தான் சிப்பாய், நம்ம அண்ணன் சிவிஎஸ் அவர்கள் தான் தளபதி, நம்ம அண்ணன் சிவிஎஸ் அவர்கள் தான் ராஜா. சினிமால நான் ரஜினி சாருக்கு ஃபேனு, அரசியல்ல அண்ணன் சிவிஎஸ் அவர்களுக்கு தான் ஃபேனு. அவரோட தைரியம், அவரோட வீரம், அவரோட விசுவாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா காலத்துல இருந்து எனக்கு அண்ணன் சிவிஎஸ் அவர்களை நல்லா தெரியும். அவர்கிட்ட இருந்துதான் நான் இவ்வளவு வீரமான பேச்சும் இந்த விசுவாசத்தையும் கத்துக்கிட்டு, அண்ணன் சிவிஎஸ் அவர்கள் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி, நீங்க எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி, நம்ம தொகுதி ஜெயிச்ச மாதிரி நம்ம அண்ணன் ஜெயிப்பாரு, அது எனக்கு தெரியும். நம்ம அண்ணன் இந்த மாவட்டத்து மக்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம அண்ணனை எதிர்த்து நிக்கிறது தேமுதிக, தேமுதிக வேட்பாளர். தேமுதிகனாலே தேர்ந்து முடிந்த தீக. அவங்க அரசியல் பண்ணல, அரசியல்ல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுவா அரசியல்வாதிங்க எல்லாரும் நாங்க வந்தா அது செய்வோம், இது செய்வோம்னு சொல்லுவாங்க. ஆனா பிரேமலதா இது எதுவுமே பேசாம வெறும் பேரம் மட்டுமே பேசி அரசியல்ல இருக்கிறவங்க. கேப்டன் விஜயகாந்த் எதுக்காக அந்த கட்சியை ஆரம்பிச்சாரு? கருணாநிதியை எதிர்த்து, திமுகவை எதிர்த்து தேமுதிக கட்சியை ஆரம்பிச்சார் கேப்டன் விஜயகாந்த். ஆனா இன்னைக்கு அந்த அம்மாவோட தம்பி எம்பி சீட்டுக்காக கட்சியை கொண்டு போய் திமுக கிட்ட அடமானம் வச்சுட்டாங்க அந்நியார். நம்ம எல்லாம் தேமுதிகவை தோக்கடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கேப்டனோட ஆன்மாவே அவங்கள மன்னிக்காது, கேப்டனே அவங்கள தோக்கடிப்பாரு. நம்ம இன்னைக்கு பேச வேண்டியது, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சில விஷயங்கள் இருக்கு. திருட்டு திமுக கூட்டணியில தான் இருக்காங்க தேமுதிக. அதனால திமுக காரங்க வருவாங்க, பொய்யான வாக்குறுதிகளை தருவாங்க, போலி விளம்பரங்களை தருவாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் அவங்களோட பொய்யான வாக்குறுதிகளை நம்பி, போலி விளம்பரங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க திமுக. விடியல் தருவோம், விடியல் தருவோம்னு சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கையில விடியல் வந்துடுச்சா? 5 வருஷமா தமிழ்நாட்டு மக்களுக்காக ஸ்டாலின் ஏதாவது செஞ்சாரா? 5 வருஷத்துல ஸ்டாலின் மக்களுக்காக ஆட்சி பண்றாரா, இல்ல அவரோட மகனுக்காக ஆட்சி பண்றாரான்னு நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. 2011 இருந்து 2021 வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம அம்மாவோட ஆட்சி தான் இருந்தது. அம்மாவோட ஆட்சி காலத்துல நம்ம எல்லாரும் எவ்வளவு நிம்மதியா இருந்தோம். தமிழ்நாட்டுல அப்போ இன சண்டை இருந்ததா, மொழி சண்டை இருந்ததா, ஜாதி சண்டை இருந்ததா, மத சண்டை இருந்ததா? பெண்களை சூறையாடிட்டு இருந்தாங்களா, இல்ல கவுன்சிலருங்க வந்து வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருந்தாங்களா? அமைதி பூங்காவா தானே இருந்தது தமிழ்நாடு அம்மாவோட ஆட்சி காலத்துல. ஆனா கடந்த 5 வருஷத்துல நீங்க டிவிலயோ நியூஸ் பேப்பர்லயோ நல்ல செய்திகளை பாக்குறீங்களா? நல்ல செய்திகளை படிக்கிறீங்களா? எல்லா தரப்பு மக்களையும் அடிச்சுக்கிட்டு வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில இருக்காருன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. தமிழ்நாட்டு பெண்களை, அப்பாவி பெண்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாரு. போன முறை சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தா 1000 ரூபாய் தருவேன், 1000 ரூபாய் தருவேன், மாசம் மாசம் தருவேன்னு சொன்னாரு. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்தாரா? ஆட்சிக்கு வந்த உடனே மகனை அமைச்சராக்குனாரு. ஆனா மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரா? 28 மாசம் கழிச்சு கொடுத்தாரு. 28 மாசம் கழிச்சு கொடுத்ததும் மக்கள் மேல, பெண்கள் மேல இருக்கிற அக்கறையில கொடுக்கல. எம்பி எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்கணும்ன்றதுக்காக கொடுத்தாரு. அதுவும் எல்லா பெண்களுக்கும் தரல, தகுதியானவங்களுக்கு மட்டுமே 1000 ரூபான்னு சொன்னாரு. நான் தெரியாம தான் கேட்கிறேன், அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கு இல்லன்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? தேர்தல் சமயத்துல சொன்னாரா நான் தகுதியானவங்களுக்கு மட்டும் தருவேன்னு? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி
இருக்காரு. இதுதான் திமுக. தேர்தல் சமயத்துல மக்களோட கால பிடிக்கும், தேர்தல் முடிஞ்ச உடனே மக்களோட கழுத்து பிடிக்கும், மக்களை ஏமாத்தும். தயவு செஞ்சு திமுகவை நம்பாதீங்க. பெண்களோட தயவுல ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்புக்காக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாரா? பாட்டி, நீங்க எல்லாம் டிவி பாப்பீங்களா? நியூஸ் பாப்பீங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களோட நிலைமை என்ன? 2.5 வயசு பொண்ணு திமுக கட்சிக்காரன் கெடுக்கிறான். 2.5 வயசு பொண்ணு உங்களால யோசிச்சு பார்க்க முடியுதா? 7 வயசு பொண்ணு நாமக்கல்ல கெடுக்கிறாங்க. 14 வயசு பொண்ணு விளாத்தி குளத்துல கொடூரமா கெடுக்கிறாங்க. திரும்புற பக்கம் எல்லாம் இதே செய்தி தான் வருது. கருணாநிதி பேர்ல பூங்கா கட்டுறாங்க, கருணாநிதி பேர்ல லைப்ரரி கட்டுறாங்க, கருணாநிதி பேர்ல அவர் எழுதாத பேனாக்கு கடல்ல சிலை வைக்கிறாங்க. அந்த பணம் எல்லாம் செலவு பண்ணி தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாத்ரூம் கட்டிருக்கலாம்ல. பாத்ரூம் கட்டிருந்தா விளாத்தி கொல்லத்துல பாத்ரூம்காக போன இந்த பொண்ணுக்கு இவ்வளவு கொடூரமான சாவு வந்திருக்காது இல்ல? 2011 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாட்டுல பெண்கள் எப்படி இருந்தாங்க? நம்ம அம்மாவோட ஆட்சி காலத்துல எப்படி இருந்தாங்க? எவ்வளவு பாதுகாப்பா இருந்தாங்க, புலி மாதிரி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல பலியாகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பிரச்சாரத்துக்காக சொல்லல. நீங்களே தினம் தினம் பேப்பர்ல பாக்குறீங்க, நியூஸ்ல பாக்குறீங்க, வாட்ஸ்அப்ல பாக்குறீங்க, பேஸ்புக்ல பாக்குறீங்க. ஆனா வெக்கமே இல்லாம தமிழ்நாட்டு பெண்களுக்கு விளம்பரம் தராரு, வெல்லும் தமிழ் பெண்கள். எங்க ஜெயிக்கிறாங்க பெண்கள்? எங்க ஜெயிக்கிறாங்க பெண்கள்? நம்ம துர்கா ஸ்டாலினோ, கனிமொழியோ, தமிழச்சி தங்கப்பாண்டியனோ, கீதா ஜீவனோ ஜெயிச்சா பெண்கள் ஜெயிச்ச மாதிரி இல்ல. தமிழ்நாட்டு பெண்கள் ஜெயிச்சாதான் பெண்கள் ஜெயிச்ச மாதிரி. ஆனா இன்னைக்கு என்ன நிலவரம்? மறுபடியும் பெண்களை ஏமாத்தலான்னு சொல்லி வர்றாரு ஸ்டாலின். இந்த முறை உங்களுக்கு கூப்பன் தரேன்னு சொல்லி ஏமாத்துறாரு. திமுக கொடுக்கிற கூப்பன் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த கூப்பனை வச்சுக்கிட்டு பெண்கள் கடைக்கு போய் டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின் எல்லாமே வாங்கிக்கணுமா? திமுக கொடுக்கிற 8000 ரூபாய் கூப்பனுக்கு இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு இது எல்லாமே வருமா? வராது. ஆனா ஸ்டாலின் என்ன விளம்பரத்துக்கு தானே தராங்க. திமுக கொடுக்கிற கூப்பன் முதல்ல செல்லுமா? செல்லாது. திமுக கொடுக்கிற கூப்பன் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த ஆடி தள்ளுபடிக்கு துணி கடையில தருவாங்களே ஒரு கூப்பன், அந்த மாதிரி இருக்கும். மேல கொட்டை கொட்டையா 8000 எழுதிருப்பாங்க. ஆனா கீழே நிறைய கண்டிஷன்ஸ் எழுதிருப்பாங்க. அவங்க 50,000 ரூபாய் செலவு பண்ணாதான் இந்த 8000 ரூபாய் கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. 2031 வரைக்கும் ஸ்டாலின் உயிரோட இருந்து திமுக ஆட்சியில இருந்தாதான் இந்த கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. இது சாயம் போகாம இருந்தா, கிளியாம இருந்தா, மடிச்சு வைக்காம இருந்தா இந்த கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேல தகுதியானவங்க கையில இருந்தா மட்டுமே இந்த கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. அம்மா வழியில ஆட்சி நடத்த நம்ம அண்ணன் எடப்பாடியார் மக்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. 297 திட்டங்கள் உங்களுக்காக, உங்க தேவைகளை தெரிஞ்சு, அறிஞ்சு, புரிஞ்சு மக்களுக்காக, அத்தனை தரப்பு மக்களுக்காகவும் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. மாணவர்களுக்காக, மீனவர்களுக்காக, தாய்மார்களுக்காக, முதியவர்களுக்காக, வியாபாரிகளுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. நம்ம தாய்மார்களுக்காகவே விலையில்லா கேஸ் திட்டம், வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசமா உங்க வீடு தேடி வரும். கிராமத்துல 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தப்படும். அம்மா இல்லம் திட்டம், வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு அரசாங்கம் இடம் கொடுத்து அந்த இடத்துல வீடும் கட்டித்தரும். ஒற்றை வீடு உங்களுக்கு நிச்சயம். உங்களோட மகிழ்ச்சியே எங்க லட்சியம். வேலை இல்லாத மாணவர்கள் தவறான வழியில போயிடக் கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு மாசம் 2000, +2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்கப்படும். சின்ன சின்ன வியாபாரம் பண்ணி பொழைக்கிற வியாபாரிகள் அவங்களோட வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பும் முன்னேற்றமும் வரணும்ன்றதுக்காக
சிறு வியாபாரிகளோட கடன் தள்ளுபடி செய்யப்படும். சிறுபான்மை மக்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும்ன்றதுக்காக அவங்க தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். பொங்கல் திருநாள் அன்னைக்கு உங்களுக்கு சிறப்பு தொகுப்போட சேர்த்து 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளி அன்னைக்கு தரமான வேட்டியும் தரமான சேலையும் வழங்கப்படும். தாய்மார்கள் கடந்த 5 வருஷம் உதயசூரியன் ஆட்சியில இருட்டுல மட்டுமே இருக்காங்க. உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக மாசம் மாசம் குலவிளக்கு திட்டத்துக்கு கீழே 2000 ரூபாய் வழங்கப்படும். பெண்கள் பாதுகாப்புக்காக 5 லட்சம் ஸ்கூட்டர் வழங்கப்படும். ஒவ்வொரு ஸ்கூட்டருக்கும் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கைம்பெண்களுக்கும் வர்ற பென்ஷன் 1200 ரூபாய் 2000 ரூபாவாக உயர்த்தி தரப்படும். மாற்றுத்திறனாளிகளின் கூட்டுறவு வங்கியில இருக்கிற கடன் தள்ளுபடி செய்யப்படும். விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கியில இருக்கிற கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும். தாய்மார்களுக்கு இன்ப அதிர்ச்சியா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவை நினைவாக்க 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர், அவங்கள மருத்துவரா பார்த்தவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார். அந்த இடஒதுக்கீடு 10% உயர்த்தி தரப்படும். இந்த சமுதாயத்துல ஆணும் பெண்ணும் சமம். ஒரு பெண் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாளோ ஆணும் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாருன்றது புரிஞ்சுக்கிட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்குமே இனிமே இலவச பேருந்து வசதி. அந்த திட்டம் மக்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இது மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மாவோட அதிமுக. இது அம்மா வழியில ஆட்சி நடத்தினவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். கொடுத்த வாக்குறுதி எதுவுமே திமுக நிறைவேற்றல. அவங்களோட சுயநலத்துக்காக ஓட்டு வாங்கணும்ன்றதுக்காக 2 வருஷம் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதே இபி பில்லு நாங்க மாசம் மாசம் ரீடிங் எடுப்போம், நீங்க மாசம் மாசம் கரண்ட் பில் கட்டுங்கன்னு சொன்னாரு. ஆனா செஞ்சாரா ஸ்டாலின்? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம 5 வருஷத்துல 4 முறை இபி பில் ஏற்றிருக்காரு. இப்படி மக்களோட கஷ்டங்கள் பத்தி புரிஞ்சிக்காம சுயநலத்துக்காக குடும்பத்துக்காக கொள்ளாடிக்கிறதுக்காக ஆட்சி பண்றவர் ஸ்டாலின். அதனால தயவு செஞ்சு திமுகவோட போலி விளம்பரங்களையோ பொய்யான வாக்குறுதிகளையோ நம்பி ஏமாறாதீங்க. நம்ம அம்மா கட்சி அதிமுக உங்களுக்கு தெரியும். அம்மா 8 கிராம் தங்கம் தரேன்னு சொன்னாங்க, தாலிக்கு கொடுத்தாங்க. மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கறேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்க. அதே மாதிரி ஸ்கூலுக்கு போறதுக்கு சைக்கிள் தரேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்க. 100 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுக்கறேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்க. அம்மாக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அம்மா வழியில ஆட்சியை நடத்தி அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு. 100 யூனிட் மின்சாரம் இலவசமா உங்களுக்கு 2021 வரைக்கும் கொடுத்தாரு. கொரோனா காலத்துல 1 பைசா வருமானம் இல்லைன்னா கூட மக்கள் பாதுகாப்புக்காக தேவைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் செஞ்சு கொடுத்தாரு. தேர்தல் வாக்குறுதியில இல்லைன்னாலும் கொரோனா காலத்துல மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாரு. 6 மாசம் அப்போ உங்களுக்கு பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த அண்ணன் எடப்பாடியார் நீங்க கொரோனா காலத்துல பொங்கல் கொண்டாடுறதுக்காக 2500 ரூபாய் கொடுத்தாரு. மக்களுக்காகவே ஆட்சி நடத்துறவங்க ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தயவு செஞ்சு ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம அண்ணன் நம்ம சகோதரர் உங்க வீட்டு பிள்ளை அண்ணன் சிவிஎஸ் அவர்களுக்கு அம்மாவின் சின்னமான வெற்றியின் சின்னமான இரட்டை இலையில ஓட்டு போட்டு மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள்னு கேட்டுக்கிறேன். நான் இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் நீங்க மறந்தாலும் பரவாயில்லம்மா. இந்த 2 வரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. குரங்குக்கு கோட்டு போடுறதும் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான். சுத்த வேஸ்ட், ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால நல்லா யோசிச்சு தைரியமா தமிழ் பெண்கள் எல்லாரும் தலை நிமிர்ந்து அம்மாக்காக ஓட்டு போடுங்க, அண்ணன் சீரியஸ்க்காக ஓட்டு போடுங்க.
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.